சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் மாஜி அமைச்சர் 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு. ஸ்டாலின் அதிர்ச்சி. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க. வரும் ஜூலை 15ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையோட லுக் அவுட் நோட்டீஸுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடையை விதித்திருக்காங்க. அதே போல தன் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரியும் ஏவா வேலுவின் மனுவுக்கு ஜூலை 27ஆம் தேதி தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீது அறப்போர் இயக்கம் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி லஞ்ச ஒழிப்பு போலீஸில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரில் 2022ஆம் ஆண்டு மாநில நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்த பணி மேற்கொள்ளாமலேயே பல கோடி ரூபாய் ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருப்பூர், கரூரில் இந்த ஊழல் நடந்திருக்கிறதாகவும் புகார் மனுவில் குற்றம் சாட்டியிருந்தது. மேலும் ரூபாய் 3.23 கோடி பெற்று முறைகேடு நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு இருந்தது. திமுக ஆட்சி காலத்தில் இந்த புகார் மனு மீது எந்தவித மேல் நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் இந்த நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள், கணக்காளர்கள் மற்றும் கரூரை சேர்ந்த சங்கரானந்த் இன்ஃப்ரா ஒப்பந்த நிறுவனம் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் 25ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவின் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினாங்க. அத்துடன் திருவண்ணாமலையில் உள்ள அவரது கல்வி நிறுவனங்கள் மற்றும் வீடு, கரூர், திண்டுக்கல், கோவை என 20 இடங்களிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினாங்க. அப்போது முக்கிய ஆவணங்கள், மின்னணு ஆதாரங்கள் மற்றும் வழக்குக்கு தொடர்புள்ள நெடுஞ்சாலைத்துறை ஆவணங்கள் கணக்கில் காட்டப்படாத 40 லட்சம் கைப்பற்றப்பட்டதா லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் ஏவா வேலுவிடம் நேரில் விசாரணை நடத்த சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை அலுவலகத்தில் ஜூலை 3 நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என ஏவா வேலுவுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தாங்க. கடந்த ஜூலை 3ஆம் தேதி விசாரணையில் ஏவா வேலு ஆஜராகலை. அவருக்கு பதிலாக அவரது வழக்கறிஞர் குழுவினர் ஆலந்தூர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் மனு ஒன்றை கொடுத்தாங்க. அவர்கள் அளித்த மனுவில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு திடீர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கார். இதற்காக அவர் சிங்கப்பூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பெறுவதற்காக ஜூன் 26ஆம் தேதி சிங்கப்பூர் சென்றிருக்கிறார். அங்கு சிகிச்சை இருப்பதனால லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் விசாரணைக்கு நேரில் ஆஜராக முடியாத சூழ்நிலை இருக்கு. எனவே அவர் நேரில் ஆஜராக 10 நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அத்துடன் சிகிச்சை முடிந்து உடல்நலம் தேறியவுடன் அவர் திரும்பி தமிழகம் வந்து போலீசாரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவார் என சொல்லப்பட்டது. இதனிடையே ஏவா வேலுவை தேடப்படும் நபராக அறிவித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க. இந்த லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்ய கோரியும் தன் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏவா வேலு புதிய மனுவை தாக்கல் செஞ்சார். இந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. வரும் ஜூலை 15ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று நிபந்தனையோட லுக் அவுட் நோட்டீஸுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. அதேபோல் தன் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரியும் ஏவா வேலுவின் மனுவுக்கு ஜூலை 27ஆம் தேதிக்குள் தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அதேபோல் ஜூலை 27ஆம் தேதி வரை எந்த கடும் நடவடிக்கையும் கைதும் செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தற்போது அறிவுறுத்தியிருக்கு. மேலும் தாவேகா ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவுக்கு 35 கோடி குதிரை பேர லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில்
திமுக முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் RV அசோக்குமார் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்திருக்கு. இருவரின் பெயரில் FIR இல்லாத காரணத்தால் உயர்நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இது செந்தில் பாலாஜிக்கு தற்காலிகம் நிம்மதியை தந்திருக்கிற நிலையில் இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை விஜய் அரசு தயாராகிடுச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முதல்வர் விஜய் தற்போது சட்ட வல்லுநர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளோட ஆலோசனை செஞ்சுட்டு வராராம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வாதத்தின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜான் சத்யான் இந்த வழக்கில் தொடர்புடைய ஒரு மிக முக்கிய முதன்மை குற்றவாளி ஏற்கனவே போலீஸ் ரேடாரில் இருந்து தப்பி சிங்கப்பூருக்கு ஓடிவிட்டதாகவும் அவர் அங்கிருந்தபடியே ஹவாலா பணம் வழங்க முயன்றதாகவும் நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார். நீதிமன்றத்தில் ஆதாரங்களின் பலவீனம் மற்றும் புகாரில் 2 நாட்கள் தாமதம், ஆடியோ ரெக்கார்டிங் இல்லாதது ஆகியவற்றை சுட்டிக்காட்டியே செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கிடைச்சது. இதனால் தப்பி ஓடிய அந்த சிங்கப்பூர் நபரை உடனடியாக கைது செய்து அவரிடமிருந்து ஆடியோ வீடியோ ஆதாரங்களை கைப்பற்றினால் மட்டுமே வழக்கு அசைக்க முடியாத அளவுக்கு வலுவாகும் என்பதை முதல்வர் விஜய் உணர்ந்திருக்கிறார். இதன் காரணமாக தான் சிங்கப்பூருக்கு தப்பிய நபரை சர்வதேச போலீஸ் உதவியோட உடனடியாக கைது செய்து தமிழகம் கொண்டு வரவும் வழக்கின் டிஜிட்டல் ஆதாரங்களை மிக வலுவாக மாற்றவும் காவல்துறைக்கு முதல்வர் விஜய் கடுமையான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் NR இளங்கோ வாதாடுகையில் சட்டசபையில் திமுகவுக்கு வெறும் 59 MLAக்கள் மட்டுமே இருக்கும்போது அரசை கவிழ்க்க முடியாது, சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்துக்கு வாக்களிக்க கோரியதை எப்படி ஆட்சி கவிழ்ப்பு என்று சொல்ல முடியும் என கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதனால் தாவேக அரசோ இதனை வெறும் சபாநாயகருக்கு எதிரான விஷயமா பார்க்கல. இது புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சி அல்ல, மாறா தற்போதைய TVK அரசை முற்றிலும் கலைப்பதற்கான மிக பெரும் சதி திட்டம். 10 தாவேக MLAக்களுக்கு தலா 35 கோடியும் இடைத்தரகர்களுக்கு 5 கோடியும் பேசி அவாலா பணத்தை பயன்படுத்தி ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நிலைகுலிய வைக்க சதி நடந்திருக்கு என்ற வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் மிக வலுவாக முன்வைக்க அரசு தரப்பு தயாராகிட்டு வருது. நாளை முதல்வர் விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜியை முடக்க நினைச்ச தாவேகாவின் திட்டம் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தப்பட்டாலும் தப்பியோடிய சிங்கப்பூர் புள்ளியை பிடிப்பதின் மூலமும் சுப்ரீம் கோர்ட் மேல்முறையீடு மூலமும் செந்தில் பாலாஜிக்கு அடுத்த கட்ட செக் வைக்க முதல்வர் விஜய் தீவிரம் காட்டிட்டு வராரு. தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களோ எப்படியாவது விஜய் அவர்களின் ரேடாரிலிருந்து தாம் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக லண்டனில் தற்போது தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வராரு. கண்டிப்பாக திமுக இந்த இடைத்தேர்தலில் மற்றும் உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றி பெற்று தன்னுடைய ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என செய்திகள் வெளியாகியிருக்கு.